பிரபஞ்ச சக்தி. நாமே கடவுள். நன்மையும் தீமையும் நமதே. இந்த பிரபஞ்சம் சுழண்டு கொண்டு இருக்கிறது. நமது பூமியும் சுழண்டு கொண்டு இருக்கிறது. இதை ஏற்கனவே அறிவித்தோம். பிரபஞ்சத்திலிருந்து ஒரு சக்தி வந்து கொண்டு இருக்கிறது. அதுதான் பிரபஞ்ச சக்தி, கடவுள் சக்தி. இந்த சக்தியை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆக நாம் ஒவ்வொருவரும் கடவுளே. ஒவ்வொரு மனிதனும் கடவுள் சக்தி படைத்தவன். ஆனால் அவனுக்கு நன்மையும் வரும், தீமையும் வரும். நன்மை வரும்போது பயன்படுத்தி கொண்டு நாம் நன்றாக வாழலாம். நாம் நினைத்தபடி நன்றாக வாழலாம். ஆக இந்த மனிதர்களாகிய நாம் கடவுளை தேடி எங்கெங்கோ அலைந்து கொண்டிருக்கிறோம். இப்போ ஜாஸ்தியாக இருக்குது. அந்த பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒருவரை பார்த்தவுடன் ஒருவர் வணக்கம் அப்படின்னு கையெடுத்து கும்பிடுவார். அதுக்கு என்ன அர்த்தம்? உங்ககிட்டையும் கடவுள் இருக்கார், என்கிட்டையும் கடவுள் இருக்கார். இவர் அவரை கும்பிடுறாரு, இவர் இவரை கும்பிடுறாரு. ஆனால் காலப்போக்கில் வசதி உள்ளவர்கள் அப்படி அசால்ட்டாக இருப்பாங்க. ரொம்ப ஏழையாக இருக்கவன் வணக்கம் சாமிம்பான், அப்படிம்பார் அவர். ஆக காலப்போக்கில் மாறி அந்த கடவுள் நிலையிலிருந்து நாம் தவறியதால் புதிய புதிய கடவுளை தேடி எங்கெங்கோ அலைந்து கொண்டிருக்கிறோம். கடவுள் சக்தி மேலே இருக்கிறது. அது ஒவ்வொருவருக்கும் வருகிறது. கிருஷ்ணாதர் கூட அந்த பிரார்த்து கேட்கும்போது, நீ கடவுளின் குமாரனா என்று கேட்கும்பொழுது நீரே சொல்லுகிறீர். அதுக்கு என்ன அர்த்தம்? நான் கடவுள்னு நீரே சொல்கிறீர் அப்படின்னு அர்த்தம். ஆகவே கடவுள் என்பது நாம் ஒவ்வொருவரிடமும் இருக்குது. சக்தி என்பது மேலிருந்து வருவது. நாம் நினைத்தால் அந்த சக்தி சந்தர்ப்ப சூழ்நிலையை உருவாக்கும். அதை பயன்படுத்தி நாம் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைகிறேன். வணக்கம்.